25,000 பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுமா, அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஃபோன் வாங்கணுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா Motorola Edge 40 Neo. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிளாக்கு, ப்ளூ, பீச்சு, க்ரீனு, அந்த மாதிரி 4 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி கர்வ்டு போலட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. வித் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிற டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 1300 nits பீக் பிரைட்னஸ் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். மேஜராக சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் தான். 2 years மேஜர் அப்டேட்டும் 3 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் அதை கிடைக்கக்கூடிய அப்டேட் வந்து ரொம்பவும் டிலே ஆகுதுன்னு சொல்லி Motorola யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷனை வந்து Motorola வந்து ஃப்யூச்சரில் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம், வெயிட் பண்ணலாம். 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. வித் 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜர் உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இதில் யூஸ் பண்ணுற சிப்செட் பார்த்தீங்கன்னாக்கா MediaTek Dimensity 7030 ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவும் நல்ல ஒரு சிப்செட் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கேமிங்காகட்டும் உங்கள் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னாக்கா 8GB இருக்குது, 12GB இருக்குது. 12GB வந்து உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டை தாண்டி போயிடும். நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருந்தால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம பட்ஜெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. UFS 3.1 சப்போர்ட்டோட. இந்த ஃபோனோட கேமரான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியரில் வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் 13 மெகாபிக்சல் வந்து செகண்டரி கேமராவும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா 32 மெகாபிக்சல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா இது கூட என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌன் கலர் பாக்ஸில் தான் வரும். யூசர் மேனுவல், ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு பேக் கேஸ் வந்துடும். அப்புறம் வந்து ஒரு 68 watt சார்ஜர், அப்புறம் வந்து ஒரு Type-C to Type-C கேபிள் வந்துடும். இதெல்லாம் தான் இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா Samsung Galaxy M55. 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஒரு ப்ளூ, க்ரீன், அந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கலரில் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர், ஒரு பிளாக்கும் கிரேவும் கலந்த மாதிரி ஒரு கலரில் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6.7 inch ஃபுல் ஹெச்டி 120 Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. சாம்சங்கை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அப்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் அடிச்சிக்கவே முடியாது. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஆனால் உங்களுக்கு சார்ஜர் வந்து பாக்ஸில் இருக்காது, நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். இந்த ஃபோனில் வந்து IP ரேட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரேம் பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறாங்க. UFS 3.1 ஸ்டோரேஜோட. கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ரியரில் வந்து 50 மெகாபிக்சல் கேமராவும் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் ஒரு 2 மெகாபிக்சல் வந்து மைக்ரோ லென்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 மெகாபிக்சலோட சூப்பரான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அது கூட என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு பாக்ஸில் தான் வரும். அது கூட உங்கள் ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு Type-C to Type-C கேபிள் இருக்கும், ஒரு வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்கும். சார்ஜர் நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். நம்ம லிஸ்ட்டில் 3வதாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா Nothing Phone 2a. நத்திங்னு கேட்கும்போது நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லையான்னு கேட்காதீங்க. நத்திங்ன்றது ஒரு ஃபோன் பிராண்ட். நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6.7 inch ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. 1300 nits பீக் பிரைட்னஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து கிடைக்குது. IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ரேம்னு பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. UFS 2.2 ஸ்டோரேஜோட. UFS 2.2 வந்து ரொம்ப வந்து ஸ்லோவான ஸ்டோரேஜ் உடையது. கேமிங்லாம் கொஞ்சம் அடி வாங்கும். கேமராலாம் யூஸ் பண்ணும்போது லேக்லாம் இருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கான ஃபோன், யூனிக்கான டிசைன், பேக்கில் அந்த லைட்டிங்கு அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு ரொம்பவும் யூனிக்காக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஃபோனில் இருக்க அந்த டிசைன் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும். கிளிப்பி லைட்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபோன் வந்தாவோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஃபோனோட பேக் சைடில் வந்து லைட்லாம் எரியும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த ஃபோன் வந்து. அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நத்திங்கோட OS 2.5 தான் இது ரன் ஆகுது. 3 years வந்து மேஜர் அப்டேட்டும் 4 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. கேமரா பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 50 மெகாபிக்சல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் தான். பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா 5000 mAh 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஆனால் இந்த பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து இருக்காது, நீங்கள் தனியாக தான் வாங்கி ஆகணும். இதோட பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோன், அப்புறம் Type-C to Type-C கேபிள், ஒரு யூனிக்கான ஒரு சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல்,
அவ்வளோதான், வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃபோன் வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து ஒயிட், ஒன்று வந்து பிளாக். ரெண்டுமே ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா போக்கோ X6 Pro. 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. எல்லோ கலர், ஒரு பிளாக் கலர், ஒரு சில்வர் கலர். உங்களுக்கு ஃப்ளாஷியாக இருக்கணும்னாக்கா நீங்கள் வந்து இந்த எல்லோ கலரை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 inch 1.5K AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட்டோட 1800 nits பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளே வந்து ரன் ஆகுது. ஐபி ரேட்டிங் வந்து 54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் பார்த்தீங்கன்னாக்கா MediaTek Dimensity 8300 Ultra அப்படின்ற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 128GB UFS 4.0 என்ற ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 years மேஜர் அப்டேட்டும் 4 years வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். கேமரா பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் வந்து 64 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் என்ற கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. டீசெண்டான ஒரு கேமரா செட்டப் தான். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வித் 67 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து கிடச்சிரும். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து ஒரு பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் தான் வருது. உங்களுக்கு ஃபோன், அப்புறம் அந்த பேக் கேஸ், அப்புறம் வந்து 67 watt Type-C to Type-C கேபிளோடு இருக்கிற அடாப்டர், அப்புறம் வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு. நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னா OnePlus-ஓட Nord CE4. இந்த ஃபோன் வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு பிளாக் கலர், ஒரு க்ரீன் ப்ளூ, அந்த மாதிரி ஒரு கலரில் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இந்த ஒரு 6.7 inch ஃபுல் HD 120 Hz AMOLED டிஸ்பிளே இருக்கிற ஒரு ஃபோன் இது. 1100 nits பீக் பிரைட்னஸோடு இருக்கிற டிஸ்பிளே இது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அப்புறம் IR பிளாஸ்டர் இருக்குது. ஃபோனை வச்சுக்கிட்டே நீங்கள் டிவி, ஏசி அந்த மாதிரியான எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 54 ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. சார்ஜர் உங்களுக்கு வந்து ஃபோன் வாங்கும் போதே கிடச்சிரும். ஆக்சிஜன் வாய்ஸில் தான் அந்த ஃபோன் ரன் ஆகுது. உங்களுக்கு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 2 years மேஜர் அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஓஎஸில் தான் இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3ன்ற ப்ராசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவும் நல்ல ஒரு ப்ராசர். இந்த OnePlus ஃபோன் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோன், அப்புறம் வந்து 100 watt சார்ஜர், அப்புறம் வந்து அந்த OnePlus நோடோட ஸ்டிக்கர் ஒன்று கிடச்சிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு OnePlus ரெட் கேபிள் கார்டு ஒன்று கிடச்சிரும். யூசர் மேனுவல் கிடச்சிரும். அப்புறம் வந்து ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் வந்து இந்த Type-C to Type-C கேபிள், அப்புறம் வந்து உங்களுக்கு பேக் கேஸ் கிடைக்கும். இந்த ஃபோனை ஏன் நம்பர் 1ல் வச்சேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன். ஒரு 25,000 பட்ஜெட்டில் நல்ல ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு கேமரா, நல்ல ஒரு 100 watt சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கிற ஒரு ஃபோன். அதுவும் ஆக்சிஜன் வாய்ஸில் ரன் ஆகுது. ரொம்பவும் சூப்பரான ஒரு ஃபோன்னா அது இதுதான். நான் காமிச்ச இந்த 5 ஃபோனில் வந்து நீங்கள் எந்த ஃபோன் வாங்குவீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.